Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படும் என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். வணக்கம். தற்போது சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் தமிழ்நாட்டில் வேகமாக நடந்து வரக்கூடிய சூழ்நிலையிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல்கள் சம்பந்தமாக டிசம்பர் 14ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வழக்கமாக ஒவ்வொரு கட்சிகளும் தங்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட விரும்பக்கூடிய அந்த வேட்பாளர்கள் அவர்களுடைய விருப்ப மனுக்களை முன்கூட்டியே பெறுவது வழக்கம். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடியவர்கள் வரும் 14ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் 20ஆம் தேதி சனிக்கிழமை வரை ஒரு வாரத்திற்கு விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் என்று இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர் அலுவலகத்தில் இந்த மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாட்களில் தினமும் காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்றும், போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதற்கான விண்ணப்பங்களை வாங்குபவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாளான டிசம்பர் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்குள்ளாக விண்ணப்பத்தில் உள்ள விவரங்களை நிரப்பி பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தலைமை நிலைய நிர்வாகிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான கட்டண விவரங்கள் உள்ளிட்ட எந்த விஷயங்களும் குறிப்பிடப்படவில்லை. ஏற்கனவே டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் இன்று காலையிலே அதிமுக ஆகிய கட்சிகள் விருப்ப மனுக்களை பெறுவதாக அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில 3வது கட்சியாக முன்கூட்டியே இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கின்றது. இனி அடுத்தடுத்த கட்சிகளும் தங்களுடைய அந்த விருப்ப மனுக்களை பெறக்கூடிய அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் அந்த பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விருப்ப மனுக்கள் பெறக்கூடிய நிகழ்வு என்பது இந்த பரபரப்பை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.